ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த குரூப் டி எக்ஸாம் பற்றின ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் எதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சிசிஏஏ கேண்டிடேட்டுக்கு, அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லி ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த கேண்டிடேட்கான ஒரு நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு எனி ட்ரேடு முடித்த யாருனாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ரெண்டிஸில் எனி ட்ரேடு முடித்த யாருனாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து எனி டிசிப்ளின் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பர்டிகுலராக இந்த ட்ரேடில் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனி ட்ரேடு முடித்தவங்க யாருனாலும் இந்த தடவை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கணும், எனி ட்ரேட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்சிவிடியால் கிராண்ட் பண்ண அந்த என்ஏசி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போர்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சிருந்தாலோ அந்த என்சிவிடி சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணும்போது அந்த என்சிவிடி சர்டிஃபிகேட்டோட அந்த டூரேஷன், நீங்கள் எப்போ அந்த அப்ரெண்டிஸ் பண்ணீங்க, அந்த சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில், மார்க், இதை பற்றிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போதே கட்டாயமாக கொடுக்கணும். மெயினாக அதுலேயே இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த என்சிவிடியோட எக்ஸாமினேஷனில் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 22/2/2025க்கு முன்னாடி அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்து இன்னும் ரிசல்ட் வரலனாலும் நீங்களும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த சிசிஏஏ கேண்டிடேட்க்கு, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கானது. 3/2/2025 இன்றைக்கி தான் கொடுத்துருந்தாங்க. இன்னும் நம்மளோட ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் கொடுக்கல, மற்ற ஆர்ஆர்பிஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டாங்க. இந்த நோட்டீஸை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து 5ஆம் தேதியிலேருந்து டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 3/2/2025 இன்றைக்கி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். 5ஆம் தேதி வரைக்குமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா சொல்லியிருக்கிறோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா, வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது மேக்ஸோட ஒரு 22 டாபிக் படிக்கணும், அதற்கான வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ரீசனிங்கோட ஒரு 28+ டாப்பிக்கோட வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் வந்து தமிழ்லேயே, ஏன்னா பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி தமிழ்லேயே மேக் பண்ணியிருக்கோம். அதோட புக்ஸ் எல்லாமே அந்த அரசியலமைப்பு, வரலாறு, பொருளாதாரம், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட எல்லா டாப்பிக்குமான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாப்பிக்கான PDF, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சில டாபிக்ஸ்க்கான ஷார்ட்கட் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஏப்ரல் 2024 அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர், அதாவது லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் PDFமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். இது எல்லாமே இந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். பேட்ச் வந்து 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் எந்த விதமான டிலேவும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா சிலபஸை சீக்கிரமாக கவர் பண்ணிட முடியும். டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ், வீடியோஸ், மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டி பேட்சில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். இந்த ஸ்டடி பிளான் பற்றி இந்த PDFல ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதோட எக்ஸ்பிளைன் பண்ணி கூட இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் இந்த PDFல இருக்கும். அந்த ஸ்டடி பிளான், இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க எல்லாருமே எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட சிலபஸ்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே இந்த PDFல கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த PDF லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். ஒரு 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இந்த குரூப் டிக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.